யாக பரம்பொருளை வணங்கி குரு போகர் பெருமான் அவர்களை வணங்கி அன்பிற்கும் பாசத்திற்குரிய நம்முடைய வைத்தியர்களையும் வாதிகளையும் ஞானிகளையும் மற்றும் உண்டான நம்முடைய அன்பான மக்களையும் வணங்கி மகிழ்கிறேன். இன்று நாம் பாதரசமணி சித்தர் பௌர்ணமியிலே கட்டக்கூடிய பாதரசமணி அது என்ன வேலைகள் செய்யும், எப்படி பயன்படுத்தலாம் என்று போன வருடம் ஏப்ரல் 26, 2024 சித்தர் பௌர்ணமியில் கட்டிய ரசமணியின் நன்மைகளும் அதன் அதிசயங்களும் என்ற தலைப்பில் நமது சேனலில் குரு போகர் சித்தா ட்ரஸ்ட் மூலமாக உங்களுக்கு ஏற்கனவே நான் சொல்லியிருக்கிறேன். இப்பொழுது அந்த ரசமணி தேவைப்படுது அப்படின்ட்டு நிறைய பேர் நம்மிடம் கேட்டிருக்காங்க. சித்தர் பௌர்ணமி அன்னைக்கு நாம் கட்டக்கூடிய ரசமணி என்னென்ன நன்மைகள் செய்யும் என்பது பற்றி ஏற்கனவே கொடுத்திருக்கிற தலைப்பு சித்தர் பௌர்ணமியில் கட்டிய ரசமணியின் நன்மைகளும் அதன் அதிசயங்களும் என்ற தலைப்பில் நீங்கள் பாருங்கள். உங்களுக்கு நான் அது பற்றிய விஷயங்களை சொல்லியிருக்கிறேன். இப்போ நம்ம வருகின்ற சித்தர் பௌர்ணமி அன்று சித்ரா பௌர்ணமி அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் நம்ம சொல்லக்கூடியது சித்தர் பௌர்ணமி அப்படின்னு சொல்லணும். அதில் கட்டிய ரசமணிகள் அன்று சித்தர்கள் பூமிக்கு வந்து நிறைய பேர் நம்ம மந்திரங்கள், மணிகள், ஔஷதங்கள், மருந்துகள் இப்படி செய்கின்ற போது நமக்கு அன்று உதவி செய்வார்கள். எந்த கிரகத்தில் இருந்தாலும் அன்று சித்தர்கள் கண்டிப்பாக பூமிக்கு வந்து நன்மையை செய்வார்கள். இங்கே இருக்கின்ற குருமார்களும் சாகா நிலையை அடைந்து சித்தர் ரிஷி முனிவர்களாக மாறி இருக்கக்கூடிய குருமார்களும் உலகத்திலே நமக்கு நன்மையை செய்வார்கள். அன்று செய்கின்ற ரசமணிக்கு அப்படி ஒரு மகத்துவம். அன்று தயாரிக்கின்ற ஔஷதங்கள் என்றால் மருந்துகள், தயாரிக்கின்ற மருந்துகள் அதீத சக்தியோடு செயல்படும். அப்படிப்பட்ட அன்றைக்கு மட்டும் அவ்வளவு அதீதமான சக்திகள் நமக்கு சித்தர்கள் மூலமாக கிடைக்கிறது. அந்த பொருளை வாங்கி வைப்பவர்கள் குடும்ப நன்மையும் சகல சம்பத்தும் பெற்று மன நிம்மதியுடன் செல்வ செழிப்புடன் வாழ்வார்கள். குடும்பத்திலே பிரச்சனை பிணுக்குகள் ஏற்படாது. சண்டை போடுற குடும்பமாக இருந்தால் கூட அவங்க வாங்கி அதை வைக்கும்போது அவங்களுக்கு தெரிய ஆரம்பிக்கும். குடும்பத்தில் பிரச்சனைகள் குறைந்து கொண்டே வரும். இந்த மணி தயாரித்து நாம் அதை கொடுக்கும்போது இவங்க வாங்கும்போது அது என்னான்னு தெரியாமல் யாருன்னா கேட்டாங்கன்னா அவங்க இடத்துல கொடுக்குறாங்க. அப்படி கொடுக்கக்கூடாது. நம்ம குடும்பத்தை சேர்ந்தவங்க மட்டும்தான் அந்த மணியை வச்சுருக்கணும். வெளியாள் கையில் நம்ம கொடுக்கும்போது அவளுடைய எண்ணெய் அலைகளையும் நோய் கிருமிகளையும் அது உள்ளே இழுத்துக்கும். நம்ம மணி எடுக்கும்போது நம்ம உடம்புல அது பாஞ்சு கெடுதியை செய்யும். அதனால் யாரிடம் கண்டவங்ககிட்ட மணியை கொடுக்கக்கூடாது. அது ஞாபகம் வச்சுக்கோங்க. அதாவது பெண்கள் தீட்டாகி இருக்கிற நாளில் அந்த மணியை தொடக்கூடாது, கையில் எடுக்கக்கூடாது. பல்லி விஷம் ஏறாத அளவுக்கு பார்த்துக்கணும். ஒரு எவர் சில்வர் டப்பாவில் போட்டு விபூதி போட்டு அது உள்ளே வைங்க. அந்த மேல் மூடியில் சின்னதாக ஒரு பேனா ரீஃபில் போகிற அளவுக்கு தொடப்ப குச்சி உள்ளே போகிற அளவுக்கு ஒரு 5 ஓட்டையை போட்டுட்டு அது வைங்க. மேலேருந்து வரக்கூடிய பிரபஞ்ச சக்தி அது உள்ளே இருக்கும்.
நாம் சொல்லக்கூடிய எண்ண அலைகளையும் அது வெளிப்படுத்தும். அதனால தான் அதில் மேலே ஒரு 5 ஓட்டை சின்னதாக ஓட்டை போட்டு நீங்கள் வைங்க. அதாவது குடும்பத்துக்கு உங்களுக்கு கெடுதி செய்ய வரவங்க கூட அந்த மணி இருந்ததுன்னா அந்த எண்ண அலைகளை மாற்றி நமக்கு நல்லதே சொல்லிட்டு போகிற அளவுக்கு அது செஞ்சிடும். இப்படி மணியினால் பல வகையான நன்மைகள் இருக்குது. அதே மாதிரி ஒரு வெள்ளைப்போக்கு நோய் ஒரு பெண்ணுக்கு பாதிப்பு இருக்குதுன்னா 5 நாள் பசும்பாலில் ஒரு 5 நிமிடம் வைத்து குடித்தார்களே ஆனால் அந்த வெள்ளைப்போக்கு நோயை குணப்படுத்திவிடும். அந்த அளவுக்கு இந்த மணிக்கு நிறைய சக்திகள் இருக்குது. இதெல்லாம் வாங்கி மக்கள் பயன்படுத்துங்க. தேவைப்படுறவங்க எனக்கு முன்கூட்டியே தகவலை சொல்லுங்கள். வர சித்திரா பௌர்ணமி கட்ட போகிறேன். வேணுன்றவங்க நீங்கள் அதை வாங்கிக்கலாம். நிறைய பேர் போன வருஷம் வாங்கினவங்க நிறைய பேர் என்கிட்ட சொல்லியிருக்காங்க, ரொம்ப நல்லா இருக்குது சாமி, மணி நல்லா வேலை செய்யுது, வசதி வாய்ப்பெல்லாம் நல்லா இருக்குது. ஒரு உடம்புல வலி இருந்ததுன்னா கூட அந்த இடத்துல கையில் வச்சு பிடிச்சிருந்தீங்கன்னா அந்த மணி ஒரு 5 நிமிஷம் அந்த உடலில் இருக்கிற வலியெல்லாம் எடுக்கிறத நீங்கள் உணர முடியும். அதை வச்சு பழக்கப்படுத்தி பாருங்கள். ஒரு பல் வலி இருந்தால் கூட ஒரு 5 நிமிஷம் அந்த பல் வலி இருக்கிற இடத்துல வச்சுருந்தீங்கன்னா இதில் இருக்கக்கூடிய மின்காந்த அலைகள் மூலமாக உள்ளே இருக்கக்கூடிய கிருமிகள் அழிக்கப்பட்டு அந்த வலியை எடுத்துரும். உங்களுக்கு அந்த பல்வலி குணமாயிடும். தூங்கும்போது நீங்கள் சாப்பிட்டு படுக்கும்போது பல் நல்லா கொப்பளிச்சுட்டு வந்து படுத்து தூங்க போகிறீங்க. அப்போ ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் வலி இருக்கிற இடத்துல லேசாக அப்படி மணியை லேசாக உருட்டி அந்த இடத்துலையே வைங்க. வெளிப்பக்கமாக வச்சா போகிறோம், வாயினுடைய உள் பக்கம் வைக்க வேண்டியதில்லை. எந்த இடத்துல வலிகள் இருந்தாலும் உடலிலே வலிகளை எடுக்கக்கூடிய சக்தி அந்த மணிக்கு உண்டு. அதில் நிறைய ஆய்வுகள் ஆராய்ச்சிகள் செய்ய வேண்டும். அவ்வளோ விஷயங்கள் இருக்குது. ரசமணிகள் 1 2 கிடையாது, பல ஆயிரம் ரகசியங்கள் இருக்குது. அது காலங்காலமாக நம்ம சொல்லிக்கிட்டே போகலாம். 1 2 கிடையாது. கெட்ட துர்தாவதிகள் இருக்கக்கூடிய இடங்களில் போனால் கூட இந்த மணி நீங்கள் கையில் வச்சுருந்தால் எந்த துர்தாவதியினுடைய தொல்லைகளும் உங்களை பாதிக்காது. அப்படிப்பட்ட அதீதமான ஆற்றல் சக்தி படைத்தது. நவகிரக தோஷங்களும் பஞ்சபூத தோஷங்களும் செய்வினை கோளாறுகளும் மற்றவர்கள் நமக்கு தீங்கு செய்பவர்கள் கூட நம்மிடம் நன்மையே செய்வார்கள், நல்லா பழகுவார்கள். தீமையான விஷயங்கள் எதுவும் உங்களை அண்டாது. அப்படிப்பட்ட ஆற்றல் படைத்தது. சித்தர் பௌர்ணமி அன்று கட்டக்கூடிய ரசமணிகளுக்கு அவ்வளவு சக்தி. மணிகள் கட்ட வேண்டும் என்று நினைப்பவர்கள் இந்த பஞ்சலோக ரசமணி பற்றி சொல்லியிருக்கிறேன். அதையும் நீங்கள் பாருங்கள். செய்கிறீங்க அப்படின்னா அதில் ஒரு திருத்தம் நான் சொல்லாமல் விட்டுட்டேன். வளர்பிறையில் வரைக்கும் நீங்கள் அந்த மணிகளை கட்டலாம், தேய்பிறையில் கட்டக்கூடாது. அப்படி கட்டினால் நன்மையை செய்யாது. ஆகவே வளர்பிறையில் மட்டுமே இந்த மணிகளை கட்ட வேண்டும். நல்ல நேரம் பார்த்து, காலண்டரில் நல்ல நேரம்னு குறிச்சிருப்பாங்க, அந்த நாள் பார்த்து நீங்கள் இந்த மணிகளை கட்டலாம். நிறைய பேருக்கு நீங்களும் நன்மையை செய்யலாம். கட்ட தெரியாதவங்க என்கிட்ட வந்து கேட்டு கற்றும் போங்க. மக்களுக்கு நல்லது செய்யுங்க. சித்தர் பௌர்ணமிக்கு மணி கட்ட போகிறோம். அதனால் முன்னாடியே உங்களுக்கு தேவை அப்படின்னா எனக்கு ஃபோனில் தகவல் சொல்லுங்கள். அந்த மணியை உங்களுக்கு கட்டித்தரேன். நல்லபடியாக சந்தோஷமாக இருங்க. உங்கள் எல்லாருக்கும் நன்றியும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன்.